அப்போ நான் கருத்து சொல்லலை அப்படின்னா நான் அவ்வளோ அதிகமாக சம்பளம் வாங்கலன்னு அர்த்தமா? எனக்கு தெரியல. நான் எதுக்கு எனக்கு சம்மந்தப்பட்ட கருத்து நீங்கள் கேளுங்க, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஐயோ என்னங்க? ஓ, இந்தியன் 2 உங்களுக்கு படமாக தெரியல? ஒரு வருஷத்துக்கு ஒரு படத்துக்கு மேலே நான் உங்களுக்கு படத்தை ஓகே சார், நான் தமிழ் சினிமாவில் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொன்னீங்க? 6 மாதம் கூட ஆகலை. நான் கடைசியில் நீங்கள் பேசல சார். நான் என் வீட்டில் நிறைய பேசினாங்க சார். நல்லா நடிச்சடா, சூப்பர், கமல் சாரோட நடிச்சடா, சங்கர் சார் 2 படம் பண்ணிட்டடா, நிறைய பேர் சூப்பராக பேசினாங்க. நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன், நீங்கள் என்னமோ சினிமாவில் இல்லைன்ட்டீங்க. என்ன சார் இது? தமிழ் சினிமாவா சார்? நான் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் சார் இருக்கேன். என் வீடு சென்னையில் தான் சார் இருக்கு. நான் இங்கே தான் வரி கட்டுறேன், எல்லாமே இங்கே தான் பண்ணிட்டு இருக்கேன், இங்கே தான் தயாரிக்கிறேன் படம். வருஷத்துக்கு 2 படத்துக்கு மேலே கொடுத்தா அப்புறம் நீங்கள் நான் தமிழ் சினிமா இல்லைன்றீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல சார். ஏன் குட் நியூஸ்? என் பொழப்பு இதுதான் சார், எனக்கு இதுதான் சார் குட் நியூஸ். நான் திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் கூப்பிட்டோம், எங்களை மதிச்சு இவ்வளோ கேமரா வந்திருக்கீங்க, அதுவே எங்களுக்கு குட் நியூஸ் தான் சார். எங்களுக்கு சாரி வி மிஸ் யூன்னு சொல்லிட்டு நீங்கள் வேற எங்கேயானு போயிருக்கலாம். உங்களுக்கு போகிறதுக்கு 10,000 இடம் இருக்கு. நீங்கள் என்ன மதிச்சு இங்கே வந்திருக்கீங்க. பட் அவர் ஃபர்ஸ்ட் நான் சினிமா தமிழ் சினிமாவில் இல்லைன்ட்டார். அதை நம்ம அப்புறமா பேசுவோம் பிரதர். என்னமோ தப்பாக ஏதோ புரிஞ்சிட்டு இருக்கோம் நம்ம 2 பேரும். இல்லை சார், அதாவது ப்ரொடியூசர்ஸோட நிலைமை என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்துட்டு எல்லா படத்துக்கும் எவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணணும், எல்லா படங்களுக்கும் ஒரே சமமான பப்ளிசிட்டி நடக்கணும் அப்படின்லாம் நிறைய தயாரிப்பாளர் சங்கம் நம்மளுக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா? இன்னைக்கு டிஜிட்டல் காலத்தில் புதுசாக மார்க்கெட்டிங் ரூட்ஸ் தேடி போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ ராஜசேகர் சார் சொல்லிட்டு இருந்தாரு, நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபேமிலி ஆடியன்சஸ், அதே மாதிரி நிறைய கப்புள்ஸ், நிறைய யங் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்களுக்குலாம் ஆப்வியஸ்லி வி வில் இன்வால்வ் தெம் இந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி. அந்த பிளான் இருக்குது. ரிலீஸ் அடுத்த வாரம் இல்லையா? அண்ட் ஆல்சோ ப்ரெஸ்ஸுக்கு அட்வான்ஸாகவே நான் போட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எங்ககிட்ட இருக்கிற ஒரே ஆசெட் படம் நல்லா வந்திருக்கு. ஸோ தைரியமாக அதை நான் உங்ககிட்ட 4 days 5 days முன்னாடியே போட்டு காட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கும் அந்த டைம் இருக்கும் டு ரைட் உங்கள் கருத்தை எழுதி ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகிறது. அதுதான் எங்களோட மெயின் வேயாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இன்டர்நெட்டில் வந்துட்டு 10,000 குரல் கேட்குது, அதில் நிறைய குரல் பாட்ஸாக இருக்குது, ரியல் பீப்புளே இல்லை, எல்லாமே ஒரு வேற என்னமெல்லாம் நடக்குது. அதுக்குன்னு அங்கே போய் நாங்கள் காசு செலவு பண்ண முடியாது இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு பண்ணுற பப்ளிசிட்டி ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரணும். அதுக்கு முக்கியமான ஃபர்ஸ்ட் ரூட் நீங்கள், 2வது ரூட் யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க இருக்காங்க. 3வது இன்னைக்கு நிறைய புது ஐடியாஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. 1 day பிஃபோரே பெய்ட் ப்ரிவ்யூ போடுற ஐடியா இருக்குது. ஸோ தட் யாருக்கான படம் 1 day பிஃபோரே பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் அவங்க பார்க்கலாம். பிகாஸ் இன்னைக்கு நல்ல கருத்து, நல்ல ஒரு மெசேஜ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது. ஸோ நாங்கள் அட்வான்ஸாகவே அந்த நல்ல மெசேஜையும் நல்ல ரெஸ்பான்ஸையும் எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா 2 days ஆடியன்ஸ் கிட்ட அதை போய் சேர்க்க பார்த்தோம்னா எங்களோட ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் இது ஒரு நல்ல லாங் ரன் ஃபேமிலி படம். ஆனால் அந்த லாங் ரன் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் டே ஈடுபடணும், எல்லாருக்கும் பிடிக்கணும். அவங்க போய் வீட்டில் லேடிஸு பசங்களை வா எல்லாரும் கூட்டிகிட்டு தியேட்டருக்கு போகலான்னு தைரியம் செலுத்துகிற அளவுக்கு படத்தோட ரிவ்யூ வரணும். அது வரும்னு நம்புகிறோம். அது உங்கள் கையில் இருக்குது. சார் சினிமா ரொம்ப கஷ்டப்படும் சார். ப்ரொடியூசர் போட்ட காசு எடுக்கிறதுக்கே ரொம்ப தவம் கிடக்க வேண்டியிருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சினிமாவை நான் காப்பாற்ற